சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, விளக்கு எரியக்கூடிய வீடு வீணா போனதா சரித்திரமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கான காரணம் என்ன, எதுக்காக இந்த வார்த்தையை சொல்றாங்க, இதை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். விளக்கு ஏற்றக்கூடிய வீடு வீணா போகாதுன்றது உண்மைதான். இந்த வார்த்தை சில பேருக்கு மன கஷ்டத்தை கொடுத்தாலும் இதை நம்ம ஏத்துட்டு தான் ஆகணும். தினம் தினம் காலையில எழுந்து வீட்டை சுத்தம் செஞ்சுட்டு விளக்கு ஏற்றுறதுல ஒரு மன நிம்மதி இருக்கத்தான் செய்யும். 1000 காரணங்களை நம்ம சொல்லலாம் விளக்கு ஏற்றாம இருக்கிறதுக்காக. ஆனா விளக்கு ஏற்றுவதுக்கு அப்படின்னு ஒரு காரணம் கூடவா இருக்காது? அப்படி நம்ம வீட்டுல தினம் தினம் ஏற்ற வேண்டிய அந்த விளக்கு என்ன, அதை எப்படி ஏத்தணும், இத பத்தி தொடர்ந்து பார்க்கலாம். சில பேருக்கு நினைத்த காரியம் எதுவுமே நடக்காது, எதுவுமே சரியா அமையாது. நல்ல நேரமா இருந்தாலும் சரி, கெட்ட நேரமா இருந்தாலும் சரி, வர வாய்ப்புகள் எல்லாமே தட்டி கழிஞ்சு போயிட்டே இருக்கும். என்ன செய்யறது அப்படின்னு நமக்கு புரியாது. வீடு கூட எதையோ இழந்தது மாதிரி அமைதியா இருக்கும். வீட்டுல அந்த லட்சுமி கடாட்சம் ஏதோ ஒரு வகையில குறைறத நம்மளோட மனசும் சொல்லும். இதுக்கெல்லாம் உங்களோட வீட்டுல ஏதேதோ காரணங்கள் இருக்கலாம். அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் தள்ளி வச்சிடுங்க. பிரச்சனையை தரக்கூடிய காரணங்கள் எதுவா இருந்தாலும் கச்சிதமா அதை சரி செய்ய வீட்டுல இருக்கக்கூடிய குடும்ப தலைவி இதை பின்பற்றணும். வீட்டுல இருக்கக்கூடிய குடும்ப தலைவி பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்துக்கணும். காலையில 4:30 மணிக்கு மேல எழுந்தாலும் சரிதான். இல்லைன்னா ரொம்பவும் முடியல அப்படின்னா பகல் நேரம் முழுவதும் வேலை செய்யறவங்க அப்படியா இருந்தா காலையில 5 மணிக்காவது எழுந்து சுத்தபத்தமா குளிச்சுட்டு வாசலை கூட்டி சின்னதா அரிசி மாவுல ஒரு குட்டி கோலம் போடுங்க. போதும். கோலம் போட்டுட்டு பூஜை அறையில நெய் விளக்கை ஏற்றி வச்சிடுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றலாம், அது தவறு கிடையாது. இருந்தாலும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல வீட்டுல இருக்கக்கூடிய தரித்திரம் விலகிறதுக்காக இந்த நெய் தீபத்தை ஏற்றுறது அவ்வளவு சிறப்பு. நெய் விளக்கை ஏத்தி வச்சுட்டு கொஞ்ச நேரம் மனச ஒருநிலைப்படுத்தி உங்களுக்கு வேண்டின வரங்களை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லலாம். உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னாலும் குடும்பம் சிறப்பா செழிப்பா வளரும் அப்படின்ற பிரார்த்தனையை இறைவன்கிட்ட நீங்க வைக்கலாம். அதுக்கப்புறமா உங்களோட பூஜைய கற்பூர ஆரத்தி காண்பிச்சு நிறைவு செஞ்சுக்கலாம். தினமும் கற்பூர ஆரத்தி காண்பிக்க முடியாதுன்னு சொல்றவங்க பரவாயில்ல, விளக்க மட்டும் ஏத்தி வச்சாலே போதும். வீட்டுல மத்தவங்க எல்லாம் தூங்குறப்போ இந்த விளக்கை ஏத்தலாம். இதுல தவறு ஒண்ணும் கிடையாது. 5 மணிக்கு நீங்க காலையில எழுந்தா இந்த வேலையை செஞ்சு முடிக்க 6 மணி ஆகும், அவ்வளவுதான். அதுக்கப்புறமா உங்களோட தினசரி வேலையை தொடங்கி பாருங்க. காலையில நீங்க இந்த வேலையை செய்யறதுக்காக வெறும் 1 மணி நேரம் தான் ஆகும். அந்த 1 மணி நேரம் உங்களோட வாழ்க்கைய தலைகீழா மாற்றி உங்களோட கையிலேயே அது கொடுக்கும். உங்களோட வீடு எத்தனை மங்களகரமா இருக்கும் அப்படின்றத நீங்களே உணர்வீங்க. உங்களோட மனசும் சுறுசுறுப்பா இருக்கும். அன்றைய நாள் நீங்க புதுசா பிறந்ததா உணர்வீங்க. நீங்க நினைச்ச காரியம் எல்லாம் ஒவ்வொன்னா நல்லபடியா நடைபெற ஆரம்பிக்கும். உங்களோட வீட்டுல மகாலட்சுமி கடாட்சம் அவ்வளவு நிறைவா இருக்கும். இது எல்லாமே ஒரே நாளே நடந்துடணும் அப்படின்னு நினைக்க கூடாது. உங்களோட வீட்டுல இன்றைய சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. 48 நாட்கள் இந்த வழிபாட்டை கடைபிடிங்க. 48 நாள் கழிச்சு உங்களோட வீடு எப்படி இருக்கு அப்படின்றதுல வித்தியாசத்தை நீங்களே உணர்வீங்க. பெண்களால அந்த 3 நாட்கள் விளக்கு ஏற்ற முடியாது. ஆனா அந்த நேரத்துல கூட நீங்க காலையிலே எழும்பி குளிச்சுட்டு வாசலை கூட்டி கோலம் போட்டு வீட்டுல சுவாமி பாடல்களை கூட ஒலிக்க செய்யலாம், தவறு கிடையாது. வீட்டுல மத்தவங்க யாராவது இருந்தா அவங்கள விளக்கு ஏற்ற சொல்லலாம், இதுலயும் தவறு கிடையாது. இந்த ஒரு விளக்கோட வெளிச்சம் உங்களோட வாழ்நாள் முழுவதிலும் பிரகாசமா பிரதிபலிக்கும் அப்படின்றதுல ஒரு துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது. நம்பிக்கை இருக்கிறவங்க மேல சொன்ன விஷயங்களை பின்பற்றி பலன் பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் ஆன்மீகத்தை பத்தியும் உங்களோட இஷ்ட தெய்வங்களை பற்றியும் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு நல்ல தலைப்பு நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.